ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவப்பழம். இந்த மழை காலத்தில் இந்த முள்வெளியில் இதெல்லாம் பாருங்கள், கோவப்பழம் நல்லா பழுத்து போய் தொங்கிட்டுருக்கோம். நம்ம சின்ன வயசுலாம் பொறிச்சு சாப்பிடுவோம். இப்போலாம் அதிகமாக எங்கேயும் கிடைக்கிறதில்ல. இந்த கோவப்பழம் கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து சாப்பிட்லாம், கிரேவி மாரி வச்சு சாப்பிட்லாம். கோவப்பழத்தில் கோவப்பழம் மட்டும் சத்து இல்லை, கோவை இலை, கோவப்பழம், கோவக்காய், இது எல்லாத்துலேயுமே கோவப்பழம் தலை இலை எல்லாமே மருத்துவ பயன்கள் தான். வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புற்றுநோயை தடுக்கும் கோவக்காய். கோவக்காய் பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுகளையும் வெளியேற்றும் இந்த கோவப்பழம். எனவே வயிற்றில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க உணவில் அடிக்கடி கோவக்காய் சேர்த்து சாப்பிட்டு வரணும். கோவக்காய் இதய நோய்களை ஏற்படுவதை தவிர்க்க கோவைக்காய்களை அதிகம் சாப்பிட வேண்டும். ஊட்டச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இந்த கோவப்பழத்தில் உள்ளன. உடலில் ஏற்படும் நோய்களை சொரியாசிஸ், படைசிரங்கு, தேமல், முடி உதர்வு, பொடுகு, பல் சார்ந்த பிரச்சனைகள், தொப்பை, சர்க்கரை நோய், சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல், கெட்ட கழிவுகள் ஆகிய அனைத்தையும் கோவக்காய் குணப்படுத்தும். உடல் எடையை குறைக்க இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் கோவக்காயில் உள்ளன. இவை அனைத்தும் உடலில் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி, இதயம், இரத்த நரம்புகளில் சீரான இயக்கமான ஒட்டுமொத்தமான உடலில் நலனுக்கும் இந்த கோவப்பழம் உதவுகிறது. இந்த கோவப்பழம் நாம் தான் இங்கே இருக்குதுன்னு சாப்பிட மாட்டேங்கிறோம். இதையே இந்த சேலம் சைடு, சென்னை இந்த பக்கம்லாம் காசு போட்டு இந்த கோவப்பழத்தை வாங்குகிறாங்க. மறக்காமல் நீங்களும் எங்கேயாவது இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கோவப்பழம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவப்பழத்தில் அதிகமான பெனிஃபிட் இருக்குது. நாம் தான் அதை யூஸ் பண்ணிக்கிறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவப்பழம் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கோவப்பழம் இருந்தால் மறக்காமல் எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் நித்யா. தேங்க்யூ.